புதிதாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார். இதுல பாரதிய ஜனதா கட்சியில அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பிளைட்ல ஏறும்போது பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது பேட்டி கொடுப்பார். பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை. பேட்டி கொடுத்து தலைவர் மக்களை ஈர்க்க பார்க்கிறார். இன்றைக்கு தலைவர்கள் பல வழியிலே மக்களை சந்திப்பார்கள். ஆனால் இந்த தலைவர் டெக்னிக்கா அப்பப்ப பேட்டி கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார். அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது. இங்கே உழைக்கின்றவர்களுக்கு தான் மரியாதை உண்டு. உழைக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, மக்களுக்கு நன்மை செய்த கட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்கள் எவ்வளவு பேட்டிகள் கொடுத்தாலும் ஒன்றும் எடுபட போவதில்லை. ஏன் நாங்க நினைச்சா பேட்டி கொடுக்க முடியாதா? தினந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதனால நாட்டு மக்களுக்கு என்ன பயன்? எப்பொழுது எதை சொல்ல வேண்டுமோ அப்பொழுது அதை சொன்னால் அது மக்களிடத்திலே நம்பிக்கை கிடைக்கும். நான் யாராச்சும் பிரஸுக்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், சென்னை, தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பிரஸுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நான் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டுருக்கலாம்? பத்திரிகையாளர்கள் யாருக்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னு பத்திரிகை நண்பர்கள் வர்றீங்க. இபிஎஸ் அண்ணங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா இபிஎஸ்ட்ட போவீங்க. அண்ணாமலை அண்ணங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா எங்கிட்ட வருவீங்க. கருத்து சொல்ல முடியாதவர்கள் இந்த நரி பார்த்தீங்கன்னாங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேப்ஸ் பழம் இருக்குமா, அதை தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா. அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறதுன்னு. அதனால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார். இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகளில் எங்கள் பத்திரிகை நண்பர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன், யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிற வாங்கன்னு நான் கூப்பிட்டது கிடையாது. தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுற ஆள் நான் தான். ஆனால் இன்னைக்கு வேண்டானே, ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நேரம் இல்லைன்னு சொல்கிற ஆள் நான். அதனால் இவங்களாம் புரிஞ்சுக்கணும், காலம் மாறிடுச்சு. அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தையே வந்து அழைச்சி இவருக்கு அவங்க வாழ்க்கைன்னு சொன்னால் ப்ரெஸ் மீட்டில் யாருன்னு கேட்பாங்க. இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் கருத்துக்களை கேட்குறாங்க, பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்குறாங்க. அதனால் இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவருடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.